இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உம்முடைய கரத்தை எங்கள் மீது நீர் வைத்து எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதபடியிலே பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு கர்த்தர் மோசேக்கு சொல்வார். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை மோசேக்கு கர்த்தர் சொல்லுவார். காரணம், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தாலும், மோசே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் மோசையை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். எத்தனையோ நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது, மோசேக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, சரியாக ஆண்டவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கரெக்டாக எழும்பி பேசுவார். அப்போ ஆண்டவருடைய அந்த எண்ணம் தம்முடைய ஜனங்களை சந்திக்கணும், தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கணும். அப்போ ஒரு சந்திப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களை நம்ம என்ன செய்வோம், மீட் பண்ணணும்னு நினைப்போம்ல. என்ன தான் ஃபோனில் பேசினாலும், என்ன தான் இருந்தாலும், அவங்கள பார்க்குறதுல, அவங்கள சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அப்படி சந்திக்கும்போது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நம்ம தரணும் அப்படின்னு நினப்போம். அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் உன்னை சந்திக்கணும், உன்னை நான் சந்திக்கணும், உன்னை நான் சந்திச்சே ஆகணும். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கும். சந்திக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் கிடச்சிதான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். காரணம் என்னென்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை சந்திக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை சந்திக்கலை அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். பட் அவருடைய சந்திப்பு வரும் பொழுது, அதுவரையிலும் மோவாப், அதுவரையிலும் அந்த தேசத்தில் எருசலேமில் அவ்வளோ பஞ்சம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ வெறுமை, அவ்வளோ வறுமை. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார். அப்படின்னா ஒரு மாற்றம் வருது, ஒரு மாற்றம் இருக்கும். கர்த்தர் இறங்கி ஒரு சந்திப்பு நடத்திட்டார்னா அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுவரையிலும் இல்லாதது இருக்கும், அதுவரையிலும் கிடைக்காதது கிடைக்கும், அதுவரையிலும் நடக்காதது நடக்கும். அதுதான் மோவாப் தேசத்தில் நகோமி கேள்விப்படுறா. இப்போ கர்த்தர் சந்திச்சிட்டாரா, தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளிட்டாரா அப்படின்னா, கர்த்தருடைய ஒரு சந்திப்பு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மளை மீட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளுக்கு தேவன் தான், அவர் நம்மளுக்கு கடவுள் தான், அவரை நம்ம தொழுது கொள்ளுகிறோம் தான், அவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனாலும் ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு மகிமை வெளிப்படும், அந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்படும், அந்த இடத்துல ஒரு கிருபை வெளிப்படும். ஆண்டவர் இந்த வேலையில் தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு சொல்கிற காரியம், இதுவரையிலும் பின்தொடர்ந்து வந்த எல்லா வெறுமைகளையும், வறுமைகளையும், விரக்திகளையும் மாற்றும்படி, பலவீனங்களை மாற்றும்படி கர்த்தர் சந்திக்க போகிறார். கர்த்தருடைய சந்திப்பு நடக்க போகுது. கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த சந்திப்பு வரும்போது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வரையிலும் நடக்காத ஒரு காரியத்தை நடக்கிறதுக்கு அவருடைய சந்திப்பு வரணும். அது வரையிலும் இல்லாத ஒரு காரியத்தை இருக்க வைக்கிறதுக்கு இந்த சந்திப்பு உதவி செய்யும். அவர் மீட் பண்ண போகிறார். இதுவரையிலும் நம்ம வேர்டு கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் அவரை நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரை நம்ம மீட் பண்ணுறது எப்படி தெரியும்? அது நம்ம எப்படி தெரியும் பிரதர் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியைகள், நம்முடைய எல்லைகளில் ஒரு கிரியைகள் பலமாக வெளிப்படும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் நம்மளை சந்திச்சிட்டாரு, கர்த்தர் நம்மளை சந்திக்கிறாரு. ஆதியாகமம் 50:24 யோசேப்பு ஒரு தீர்க்க தரிசனமாக
அவங்கள சகோதரர்களை பார்த்து சொல்லுவான். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அப்படின்னா ஒரு சந்திப்பு வரணும், வந்ததுக்கப்புறம் இது நடக்கணும். அதுதான் யோசேப்பு கரெக்டாக சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுவான். தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார். அப்படின்னா எகிப்தில் அது சொன்னது மாதிரியே யாத்ராகமம் 2:23 சொல்லும், சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதிகளை எட்டுச்சு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினச்சார். அப்படின்னா அதுவரையிலும் எத்தனை ஆண்டுகள், 400 வருஷம் ஒரு அடிமைத்தனம் ஆளுகை செஞ்சிச்சு. 400 வருஷம் அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு. 400 வருஷம் அவங்களுக்கு மேலே யுத்தம் இருந்துச்சு. 400 வருஷம் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு சந்திப்பு நடக்கும்போது, ஒரு சந்திப்பு வரும்போது யோசேப்பு அருமையாக சொல்லுவான், தேவன் உங்களை சந்தித்து அழைத்து செல்வார். அப்படின்னா சந்திக்கலை அப்படின்னா அந்த அடிமைத்தனம் மாறாது. கர்த்தர் அந்த காரியத்தில் சந்திக்கலை அப்படின்னா அந்த வெறுமை மாறாது. கர்த்தர் அந்த காரியங்களை சந்திக்கலை அப்படின்னா போராட்டம் மாறாது. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் யுத்தங்களையும் மாற்றுகிறதுக்கு ஒரு தேவ சந்திப்பு அவசியம். ஒரு தேவ சந்திப்பு நிச்சயம் அவசியம். தேவன் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அப்படின்னா அதுவரையில் அவங்க படுற பாடு தெரிலையா, அதுவரையில் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை தெரிலையா, அதுவரையில் இருந்த அவங்களுக்கு போராட்டம் தெரிலையா, எல்லாம் தெரியும். அதை பார்த்துட்டு தான் இருப்பார். பட் ஆனால் அவர் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இருந்தார். அதை பற்றி அவர் டீல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாமல் இருந்தார். அதை மாற்றுகிறதுக்கு அவருக்கு திங்கிங் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சந்திக்கணும்னு நினச்சிட்டார்னா தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது யாத்ராகமம் 3:15 தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. அப்புறம் தான் அருமையாக சொல்லுவார் 3:16 நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லு. அப்படின்னா அவர் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? நான் உன்னை சந்திப்பேன். அப்படின்னா அடிமைத்தனம் நம்மளுக்கு இருக்கலாம். நம்மளுக்கு சில எல்லைகளில் அற்புதமே நடக்காமல் இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு சில எல்லைகளில் ஒரு நன்மையும் வராமல் இருக்கலாம். அதுவரையிலும் அது தடைபட்டு இருக்கலாம். அந்த காரியம் ட்ரையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை கண்ணோக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சந்திச்சிட்டார்னா அது தலைகீழாக மாறும். 400 வருஷம் இருந்த அடிமைத்தனம் மாறுறதுக்கு கர்த்தர் சந்திக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கணும். இந்த சந்திப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிமைத்தனம் தொடரும். இந்த சந்திப்பு இல்லைன்னா அந்த விடுதலை இருக்காது. இந்த சந்திப்பு இல்லைன்னா ஆகாரம் இருக்காது. இந்த சந்திப்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. அப்படின்னா அவர் தான் அந்த பஞ்சத்தை அலோவ் பண்ணியிருப்பார் எருசலேமில். ஆனால் மறுபடியுமா அந்த வேதவசனம் என்ன சொல்லும்? கர்த்தர் எருசலேமில் நிலைமையை மாற்றினார் அப்படின்னு இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அப்படின்னா அதுவரையிலும் அவர் வெறுமையாக இருந்தார். அவருடைய சந்திப்பு வரும்போது, அவருடைய சந்திப்பு நடக்கும்போது ஒரு ஆகாரம், ஒரு மாற்றம். அதுவரையிலும் இருந்த வறுமையின் நிலைமையை கர்த்தர் புரட்டினார். அதுவரையிலும் இருந்த விரக்தியை கர்த்தர் மாற்றினார். இதுதான் ஆண்டவர் சந்திக்கும் போது நடக்கிறது. இதுதான் ஆண்டவர் சந்திக்கும் போது கிடைக்கிறது. நான் உன்னை சந்திப்பேன். எருசலேம் அருமையாக கர்த்தர் மோசையோடு ஒவ்வொரு நாளும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசினார். ஆனால் வேதம் சொல்லும், நான் உன்னை சந்திப்பேன், அங்கே சந்திப்பேன்.
ஆண்டவர் இந்த வேலையில் நமக்கு சொல்லுகிறார். இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். உங்களை விரக்தி நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களை சந்திக்க போகிறார். எல்லா வெறுமைகளையும் மாற்றுகிறதற்கு உங்களை சந்திக்க போகிறார். இதுவரையிலும் நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ ப்ரேயர் பண்ணிட்டேன், எவ்வளவோ காரியங்களை செஞ்சிட்டேன், ஆனாலும் இதை மாறலை, இது என் பிள்ளைகளுக்கு மாறலை, இது நடக்கலை, இது முடியலை, இது அனுகூலமாகலை, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தடை இருக்குது, போராட்டம் இருக்குது, யுத்தம் இருக்குது, சோர்வு இருக்குதுன்னு கலங்கி போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டேன், நான் உன்னை சந்திக்க போகிறேன், உன் பிரச்சனையை நான் மீட் பண்ண போகிறேன். அப்படின்னா உங்களை சந்திக்கிறதுக்கு நான் என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக அல்ல. உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை, இதுவரையிலும் நீ என்ன சுமக்கிற, இதுவரையிலும் நீ எதில் போராடுற, நீ எதில் கஷ்டப்படுற, அதை மாற்றுறதுக்கு நான் உன்னை சந்திக்க போகிறேன், அதை டீல் பண்ணுறதுக்கு நான் உன்னை சந்திக்க போகிறேன், அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் உன்னை சந்திக்க போகிறேன். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ நாட்கள் பார்க்காம நம்ம இருக்கிற ஒரு நபரை பார்த்தா எப்படி பேசுவோம், அவங்கள சந்தித்தா எப்படி பேசுவோம், அவங்கள சந்தித்தா எவ்வளோ மாற்றம் வரும். ஒரு சாதாரணமாக மனுஷீகமாக இருக்கும்போதே அவ்வளோ காரியம் நடக்குன்னா கர்த்தர் இந்த அக்டோபர் 1 நம்மளுக்கு சொல்கிறார், நான் உன்னை சந்திக்க போகிறேன். உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன, உன் யுத்தம் என்ன, உன் தேவை என்ன, உன்னுடைய காரியம் என்ன, அதை குறித்து நான் பேச போகிறேன், அதை குறித்து நான் உன்னை சந்திக்க போகிறேன், அதை குறித்து அதை டீல் பண்ண போகிறேன். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், உன் அடிமைத்தனத்தில் மாற்றுறதுக்கு, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுறதுக்கு நான் உன்னை சந்திக்கிற ஒரு தேவன், நான் உன்னை மீட் பண்ணுற தேவன். இத்தனை காலங்களாய் நீ காத்திருக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு நான் உன்னை மீட் பண்ண போகிறேன். இவ்வளவு நாட்களாய் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு உன்னுடைய பிரச்சனையை மாற்றுறதுக்கு, நான் உன்னை டீல் பண்ணுறதுக்கு நான் உன்னை சந்திச்சாகணும், நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், உன்னை நான் நேராக உன் கூட பேசி ஆகணும், என் வார்த்தையை கொடுத்து உன் கூட அந்த அற்புதத்தை நான் செஞ்சு ஆகணும், நான் உன்னை மீட் பண்ணணும், உன்னோட காரியத்தில் நான் இறங்கணும், உன் காரியத்தில் நான் கிரியை நடப்பிக்கணும். ஆண்டவர் இந்த அக்டோபர் 1 அருமையாக நம்மளுக்கு வாக்கு பண்ணுறாரு. நான் உன்னை மீட் பண்ணுறதை நீ பார்க்க போகிற, நான் உன் கூட இருக்கிறேன்னு உனக்கு தெரியும், நீ கூட இருக்கிறேன்னு நீ சொல்கிற, ஆனால் பெரிய அளவில் இதுவரையிலும் நீ காரியங்களை பார்க்கல. ஆனால் ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், நான் உன்னை சந்திக்கிற ஒரு தேவன், உன் பிள்ளைகளை சந்திக்கிற ஒரு தேவன், உன்னுடைய வேலையில், தொழிலில், ஊழியத்தில் நான் உன்னை மீட் பண்ணி அதனுடைய அடிமைத்தனத்தை, வெறுமையை முற்றிலுமாக வெளியே எடுக்கிறதுக்கு நான் உன்னை சந்திக்க போகிறேன். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த கருமையான 1 காலை வேளையிலும் நீர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் எங்களை மீட் பண்ண போகிறீங்க. அது எங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அற்புதங்களின் வழியா, அடையாளங்களின் வழியா, அதிசயங்களின் வழியா, வல்லமையுள்ள கிரியைகளின் வழியா, இதுவரையிலும் எங்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு வறுமைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் அடிமைத்தனங்களும் இனி இராதபடி கர்த்தர் எங்களை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. நீ இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த போது 400 வருஷம் இருந்த பிரச்சனை மாறுச்சு. ஆண்டவரே, இப்போ இந்த 1 இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நான் உன்னை மீட் பண்ண போகிறேன், நான் உன்னை மீட் பண்ண போகிறேன், இதுவரையிலும் இல்லாத காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நான் உன்னை மீட் பண்ண போகிறேன். கர்த்தர், நீ எங்களை சந்திக்க போகிறதற்காக நன்றி, எங்களோடு போராடுவைகளை சந்திக்க போகிறதற்காக நன்றி, எங்களோடு பண்ணுகிற யுத்தங்களை நீ சந்திக்க போகிறதற்காக நன்றி. அது உம்முடைய கிரியைகளாக, உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளாக மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவ கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே, ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய சந்திப்பு பலமாக இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர், நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி.